அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, புரட்டாசி மாதத்தின் முதல் நாள் மற்றும் பௌர்ணமி சேருகின்ற மிகவுமே அற்புதமான ஒரு திருநாள். 3 ஏலக்காய்கள் போதும் இந்த மாதம் முழுவதும் அது கட்டுக்கடங்காத பணவரவை ஏற்படுத்தும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு தமிழ் மற்றும் ஆங்கில மாதத்தின் முதல் தேதியன்று அந்த மாதம் முழுவதும் அபாரமான பணவரவு ஏற்பட நிறைய தாந்திரிக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக ஆற்றல் வாய்ந்த எளிமையான பணவசிய தாந்திரிக முறை. மேலும் இன்றைய தினம் பௌர்ணமியும் சேர்ந்து வருவதனால இந்த அற்புதமான நாளை யாருமே நீங்க தவற விடாதீங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கிறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகமும் மிகவுமே எளிமையானது, உடனே பலனை தரக்கூடியது. இந்த சிம்பிளான மெத்தடை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும்ன்றத இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இன்றைய புரட்டாசி 1ஆம் தேதி மற்றும் பௌர்ணமி சேருகின்ற இந்த அற்புதமான நாளை முன்னிட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி 2 சிறப்பு பதிவுகளை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவர்களுக்காக இந்த வீடியோவோட என் கார்டுல மற்றும் ஐ பட்டன்ல நான் லிங்க் கொடுக்கறேங்க. தேவைப்படுறவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். மேலும் நம்ம டிவைன் ட்ரூத் சேனலுடைய லேட்டஸ்ட் வீடியோஸ் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கனாலே அந்த பதிவுகள் அவைலபிளாக இருக்கும். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். ஒரு நாள் மட்டுமே செய்யக்கூடிய தாந்திரிகமாக இருப்பதனால தாராளமாக நீங்க எல்லா மெத்தட்ஸையுமே இன்றைய தினம் ஃபாலோ பண்ணலாம். இந்த தாந்திரிக முறையில பெருமாளுடைய சூட்சமமான ஒரு திருநாமம் இருக்குங்க. திருநாமம் அப்படின்றது இறைவனுடைய திருப்பெயர்னு அர்த்தம். இறைவனுடைய பெயரை சொல்வதற்கோ எழுதுவதற்கோ எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. அதாவது நீங்க குளிச்சிட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாதுங்க. அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். முதல் விஷயம், இன்றைய பௌர்ணமி திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம், அதாவது செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை காலை 11:22 பௌர்ணமி திதி ஆரம்பமானதுங்க. நாளைய தினம் செப்டம்பர் 18 காலை 9:10 பௌர்ணமி திதி நிறைவு பெறுதுங்க. இதன் அடிப்படையில் பார்த்தோம்னா இன்றைய தினம் நமக்கு பௌர்ணமி திதி நிறைவாக இருக்குங்க. பொதுவாகவே பௌர்ணமியை முன்னிட்டு நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிகங்களை மாலை நேரம் தொடங்கி இரவு நேரம் வரை செய்வது வழக்கம். அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் இன்றைய தினம் செப்டம்பர் 17 செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணி முதல் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம். தவிர்க்க முடியாத காரணத்தினால மாலை நேரத்தை பயன்படுத்திக்க முடியாதவங்க இந்த பதிவை நீங்க பார்க்கிற இந்த நேரத்திலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணி வரை இருக்கும் இடைப்பட்ட நேரத்துக்குள்ள எப்ப வேணாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். ராகு காலம், யமகண்டம், குளிகைன்னு எதையுமே பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக கழுத்தை நெரிக்கும் அளவிற்கு கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க, அடகு வைத்த நகைகளை மீட்க முடியாம தவிக்கிறவங்க, அவசர தேவைக்காக பணத்திற்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க மற்றும் குடும்பத்தை ரன் பண்றதுக்கு பணத்தட்டுப்பாடை ஃபேஸ் பண்றவங்கன்னு பணம் தொடர்பான எந்த விதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த சிம்பிளான மெத்தடை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. கட்டாயமா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதுமே அது நல்ல பணவசியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். புரட்டாசி மாதம்னாலே அது திருப்பதி பெருமாளுக்கு மிகவுமே விசேஷம். இக வாழ்க்கையின் அத்தனை விதமான செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கக்கூடிய தெய்வம் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார். பெருமாளையும் தாயாரையும் வழிபாடு செய்யறவங்களுக்கு இகபர சுகம் நிச்சயம். அதிலும் குறிப்பாக புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வழிபாடு செய்தோம்னா கோடி மடங்கு பலன்கள் அதிகமாக நமக்கு கிடைக்கும். இன்றைய தினம் கூட பார்த்தோம்னா வாய்ப்பு இருக்கிறவங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் பெருமாளை நீங்க தரிசனம் செஞ்சுட்டு வாங்க. மறக்காமல் 10 ரூபாய்க்காவது துளசியை நீங்க பெருமாளுக்கு வாங்கி கொடுங்க. இந்த புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாளுக்கு
துளசியை வாங்கி கொடுப்பது 16 செல்வங்களையும் வேகமாக கவர்ந்திழுக்கும். குறைந்தபட்சம் இன்றைய தினம் புரட்டாசி 1 மற்றும் புரட்டாசி சனிக்கிழமையிலாவது பெருமாளுக்கு துளசியை நீங்க அர்ப்பணம் செய்யுங்க. சரிங்க, தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது 3 எண்ணிக்கையில ஏலக்காய். புதியதாக தான் ஏலக்காய் வாங்கணும்னு கிடையாதுங்க. வீட்டில் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்துக்கலாம். ஆனால் இன்றைய தினம் ஏலக்காயை வாங்கி வீட்டுக்கு எடுத்துட்டு வருவது நல்ல செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். குபேரர், மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாளுக்கு மிகவுமே உகந்த பொருள் இந்த ஏலக்காய். தாந்திரிகத்திற்கு எப்பவுமே ஃப்ரெஷ்ஷான பொருட்களை தாங்க நம்ம பயன்படுத்தணும். ரொம்ப பழைய ஸ்டாக் ஏலக்காய், விதைகள் வெளியேறிய ஏலக்காயை யூஸ் பண்ண கூடாதுங்க. சோ வீட்டில் நீங்க ஏலக்காய் வச்சிருந்தாலும் ஓரளவிற்கு ஃப்ரெஷ்ஷா இருந்தா எடுத்துக்கோங்க. இல்லைன்னா நீங்க கடையில வாங்கிடுங்க. 3 எண்ணிக்கையில் ஏலக்காய் இருந்தால் போதும். அடுத்ததாக பெருமாளுடைய ஒரு சூட்சம திருநாமத்தை நம்ம எழுத போறோம். அதை எழுதுவதற்கு ஒயிட் கலர் அன்ரோல்டு பேப்பர் நீங்க எடுத்துக்கோங்க. வெள்ளை நிற கோடு போடாத பேப்பர் வேணும். அதுல கிரீன் கலர் அல்லது ப்ளூ கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் திருநாமத்தை எழுதணும். எண்ணிக்கை பார்த்தோம்னா கரெக்டா 27 முறை எழுதினாலே போதும். 27 டைம்ஸ் இந்த திருநாமத்தை நம்ம எழுதணும். நான் ஒரு சாம்பிளுக்காக 6 முறை எழுதியிருக்கேங்க. ஆனால் இன்றைய தினம் நம்ம 27 முறை இந்த தாந்திரிகத்திற்காக எழுதணும். அது 27 நட்சத்திரங்களை குறிக்கக்கூடியது. எண்ணிக்கைக்காக நீங்க நம்பர்ஸ் போட்டுட்டே எழுதலாம். 1 2 3 போட்டுட்டே எழுதுங்க. எந்த ஒரு அவசரமும் பதட்டமும் இல்லாம பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார நினைச்சுக்கிட்டே இந்த திருநாமத்தை நம்ம எழுதணும். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. அவ்வளவுதாங்க. மிக மிக சூட்சமமான திருநாமம் இது. தமிழ்ல எழுத தெரியாதவங்க இங்கிலீஷ்ல கூட நீங்க எழுதிக்கலாம். அல்லது எந்த லாங்குவேஜ்ல எழுதினால் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த மொழியில நீங்க எழுதுங்க. எழுதி முடிச்சிட்டு 3 ஏலக்காயை நீங்க எழுதிய அந்த திருநாமத்திற்கு மேல வச்சு அந்த பேப்பரை சுருட்டி நீங்க த்ரெட் போட்டு கட்டிடுங்க. அல்லது ரப்பர் பேண்ட் போட்டு நீங்க டைப் பண்ணிக்கோங்க. கருப்பு நிறத்தை தவிர்த்து வேற எந்த கலர் த்ரெட் அல்லது நீங்க ரப்பர் பேண்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். உள்ள இருக்கக்கூடிய ஏலக்காய் கொஞ்சம் வெளியே வராத அளவிற்கு அந்த த்ரெட் போட்டு நீங்க கட்டிடுங்க. அதே நேரத்தில் அந்த பேப்பரும் கிழியாமல் நீங்க பார்த்துக்கோங்க. பொதுவாகவே ஏலக்காய்க்கு ஜனவசியம் மற்றும் பணவசியம்னு 2 தாந்திரிக தன்மைகள் உண்டு. இப்ப நீங்க கட்டி வச்சிருக்கக்கூடிய இந்த பேப்பரை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சிருங்க. அவ்வளவுதாங்க இந்த தாந்திரிகம். இந்த தாந்திரிகம் செய்து வைத்த அடுத்த சில மணி நேரத்திலிருந்தே அது பணவசியத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை வெளிப்படுத்தும். ஏதாவது ஒரு வழியில இந்த மாதம் முழுவதுமே அது நல்ல பணவரவை ஏற்படுத்தும். இந்த புரட்டாசி மாதம் முடிந்ததும் அந்த பேப்பரை பிரிக்காமல் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரிகள், குளங்கள், கிணறு, ஆறு, கடல் போன்ற எந்த நீர்நிலையில வேணாலும் நீங்க போடலாம். எந்த நாள், எந்த கிழமை, எந்த நேரத்தில் வேணாலும் இதை நீங்க நீர்நிலைகள்ல சேர்க்கலாம். வீட்டு பக்கத்துல நீர்நிலைகள் இல்லாதவங்க அந்த பேப்பரை பிரிச்சு அதுல இருக்கக்கூடிய ஏலக்காய்களை கால்படாத இடம், செடிகள், புதர்கள் போன்ற இடத்துல போட்டுருங்க. அந்த பேப்பரை நீங்க எரிச்சிடுங்க. எரிப்பது அப்படின்றது அக்னியில் நாம் சமர்ப்பிப்பதற்கு சமம். இப்ப நம்ம பார்த்ததை போல ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம இந்த சிம்பிளான தாந்திரிகத்தை இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.